இந்நேரம் குண்டு வெடிச்சு எல்லாரும் செத்து போயிருப்பாங்கல்ல. நிச்சயமா நம்ம எதிரிங்க எல்லாரையும் பூண்டோடு அடிச்சாச்சு. என்னையா பூண்டு கடுகுன்னு பலசர கடைக்கார மாதிரி பேசிக்கிட்டு செத்துருப்பாங்கல்ல ஊடு. யோ திருப்பள்ளி, இனிமே சொத்து நமக்கு தாயா. யாரு? திடீர்னு பொம்மை வெடிச்சு ஐயா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. என்னது? பொம்மை வெடிச்சிருச்சா? ஒருவேளை சிவகாசியில செஞ்ச பொம்மையா இருக்கும், அதுதான் வெடிச்சிருச்சு. அது சரி, நீயும் குழந்தைய மட்டும் எப்படி தப்பிச்சுங்க? வெடிக்கும் போது நாங்க பக்கத்துல இல்ல. எல்லாம் அவங்க தலைவிதிப்படிதான் நடக்கும். நடந்தது நடந்து போச்சு, இனிமே கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? வள்ளியோட திமிருக்கு ஆண்டவன் சரியான தண்டனையை கொடுத்துட்டான்ல. ஆமா, பணத்தை எரிச்சிங்களா? அக்க வேற ஆணி வேற ஆயிருக்குமே. ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்களே. அஸ்தி கொண்டு வந்திருக்கியா? கலச நான் தர்றேன், கூவத்துல கரைச்சிடலாம். அவங்க செத்து போயிட்டாங்க தெரிஞ்சு கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு இதுவுமே இல்லையா? நாங்க எதுக்கு நீ வருத்தப்படணும்? முதல்ல குழந்தை கூட. நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அவங்க செத்ததுக்கு நீங்க தான் காரணம் நான் சந்தேகப்படுறேன். இந்த குழந்தைய உங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். வேலைக்காரன் நாயே போடி உள்ள. ஷாபாஷ், சரியான வில்லி. வில்லா, நீ போய் கவனி, குழந்தைய நான் கவனிக்கிறேன். குழந்தைக்கு சொந்தக்காரங்க நாங்க இருக்கும் போது உனக்கு என்ன பாசம்? அக்கா, இவன் நடந்துக்கிற முறைய பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஒருவேளை நாம செஞ்ச கொலை இவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ? இவளையும் தீர்த்து கட்டிட்டா? வேண்டாம் தம்பி, சுப்பிரமணிய விஷயத்துல ஊரே நம்ம மேல சந்தேகப்பட்டு இருக்கு. இப்ப ஏதாவது செஞ்சோம் எடக்கு முடக்கா மாட்டிக்கும். இந்த கழுதை உள்ளவே கிடக்கட்டும்.